வணக்கம். தினத்தகவல் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கல் குவாரிக்கு எதிராக 50 முறைக்கு மேலாக மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள். புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசாவது நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவுக்கு உட்பட்ட சிறுதாமூர் பட்டா கிராமத்தில் புதிய கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது. மேலும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். சிறுதாமூர் பட்டா அருங்குன்றம் ஊராட்சி பகுதியில் உள்ள பல்வேறு பட்டா நிலங்களில் தனியார் நிறுவனம் சார்பில் புதிய கல்குவாரி அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு புறம்போக்கு நிலங்கள், ஏரி கால்வாய்கள், காடு புறம்போக்கு, குன்று புறம்போக்கு மற்றும் குட்டை உள்ளிட்ட இயற்கை வளங்கள் அமைந்த பகுதிகளில் பாதை அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருவதாகவும் இதுவரை 50 முறைக்கும் மேல் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனுக்கள் அளித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் இதுவரை எந்தவிதமான உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள். கல்குவாரி தொடர்பான பொது அறிவிப்புகள் மற்றும் கருத்து கேட்பு நடைமுறைகள் கிராம மக்களிடம் முறையாக தெரிவிக்கப்படவில்லை எனவும் சில அதிகாரிகள் மறைமுகமாக கல்குவாரி அமைப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் வந்த போதிலும் அதன் பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிறுதாமூர் பகுதியில் புதிய கல்குவாரி அமைப்பதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகம் நிராகரிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் கல்குவாரிகளில் நடைபெறும் வெடிவெடிப்பு பணிகளை ஆய்வு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கல்குவாரி விவகாரம் குறித்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசாவது முறையான ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம் என சிறுதாமூர் பட்டா கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் தெரிவித்தார். என் பேர் தேவேந்திரன். சிறுதாமூர் பட்டா கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆர்எஸ் மைன்ஸ் கல்குவாரி இறங்கி வருது. அது ஏற்கனவே 2-3 குவாரி பக்கத்தில் போட்டு ஊரை சுற்றி பள்ளம் போட்டாங்க. ஆடு மாடு மயத்துக்கு இடம் இல்லை. வெடி வெடிச்சாலும் ஆடு மாடுலாம் அலறி ஓடி போகுது. எங்களால் முடியலன்னு நான் இதுவரை ஒரு 10 தடவை மேலே மனு கொடுத்துட்டேன். கல்குவாரி மூட சொல்லி 10 மேலும் 10த்துக்கு மேலும் கல்குவாரி போகிறதுக்கு அவர் அனுமதி கேட்குறாரு. அந்த அனுமதி ரத்து செய்யணும், அது புது குவாரி கூடக்கூடாதுன்னு இப்போவும் 10 தடவை மனு கொடுத்துட்டேன். இதுவரையிலும் அது எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிற விஷயமா இருக்குது. அது இப்போ வந்துக்கிற புதிய அரசு இதை தலையிட்டு இது ஏதாவது நிறுத்துவாங்களான்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். இது குறித்து நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் கலெக்டர் ஆஃபீஸில் தான் மனு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மணி மக்கள் குறைது இருக்கு நல்லா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உள்ள ஆர்ஐ தாசில்தார் இவங்ககிட்டலாம் நேரடியாக மனு கொடுத்தா அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. கேட்டால் மக்களுக்கு பொது விளம்பரமே அவங்களே அதிகாரிகளே அதை ஆர்ஐயே பண்ணிடுறாரு. அதையும் நான் சொல்லியிருக்கேங்க. அதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஊரை காப்பாற்றுவாங்கன்னு நம்புகிறோம். கலெக்டர் மனு கொடுத்தீங்களா? கலெக்டர் எதாவது சொன்னாங்களா? கலெக்டர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க.